இன்றைய வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 4 வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் எப்படி பிழைக்கிறானாம்? அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினால என்ன செய்கிறானாம்? பிழைக்கிறான். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது. அந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது. நம்மை உயிர்ப்பிக்க வல்லவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே. அதன் போல சகோதரர் ஒருவர் பல குடும்ப பிரச்சனைகளை தவித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம அநேக இடங்களில் பார்க்கிறோம். கடன் பிரச்சனையினால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? தற்கொலை எண்ணத்திலே போய்விடுகிறாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அதன்படி இந்த சகோதரர் பல குடும்ப பிரச்சனைனாலே தற்கொலை எண்ணத்தினாலே அவர் தூண்டப்பட்டு என்ன செய்கிறார்? அவர் தற்கொலைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆயத்தமா இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சிறுவன் அந்த தெருப்பகுதியிலே டிராக்ஸ் கொடுத்து கொண்டிருந்தான். ஆண்டவரை பற்றின மெசேஜ் அடங்கக்கூடிய அந்த டிராக்ஸை அவன் ஒவ்வொரு வீடு வீடாக கொடுத்து கொண்டே இருந்தான். திடீரென்று இந்த வீடு அடைக்கப்பட்டிருந்தது. இவர் தற்கொலைக்கு ஆயத்தமா இருக்கிறார். வீடெல்லாம் அடைத்து விட்டார். எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு அந்த சிறுவன் கதவை தட்டுகிறான். அந்த சிறுவன் கதவை தட்டும் பொழுது அவர் திறக்கவே இல்லை. அப்போ அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? அந்த ஜன்னல் வழியாக அந்த டிராக்ஸை போடுகிறான். அந்த டிராக்ஸை எடுத்து பார்த்தவுடன் இவர் என்ன செய்கிறார்? ஒரே ஷாக். நம்ம எப்படி தற்கொலை பண்ண போறோம்? ஒருவேளை அந்த டிராக்ஸ்ல என்னதான் இருக்கு? அதுல என்ன மெசேஜ் இருக்கு? அதை படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த சகோதரர் அந்த டிராக்ஸ் எடுத்து படிக்கிறாரு. அப்ப படிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மூலமாக அவரோடு கூட பேசுகிறார். உடனே அதை கேட்டவுடன் அவர் மனம் உடைந்து, அப்ப நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றி விடுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கும் நம்ம பத்திரிகைகளை பார்க்கிறோம். அநேகர் தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்னன்னா, அவருடைய வார்த்தை படி அவங்க நடக்காம போனதால் மாத்திரமே. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த தற்கொலையான எண்ணம் முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்றுவிடும் பிரியமானவர்களே. ஆமென்.